கட் பண்ணுங்க. நாங்கள் இன்றைய தினம் வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய 3வது சாதாரண கூட்டம் கௌரவ தவிசாளர் தலைமையிலே ஆரம்பமாக 10 மணிக்கிறது. ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அதில் ஏனைய விடயம் என்ற ஒன்று இந்த சபையினுடைய நிகழ்ச்சி நிரல் நீக்கப்பட்டிருந்தது. அப்போ இதுவரைக்குமான 2018 அதுக்கு முதல் இருந்த காலப்பகுதியிலிருந்து கடந்த கூட்டம் வரையும் ஏனைய விடயம் ஒன்று அந்த அறிக்கை அதாவது நிகழ்ச்சி நிரலில் இணைக்கப்படுறது வளமை. ஏன் அந்த ஏனைய விடயம் இணைக்கப்படுதுண்டா இன்றைய அதாவது பிரேரணையில கொண்டு வராத ஏனைய விடயங்கள் குறிப்பாக 7 நாட்களுக்குள்ள மக்கள் மத்தியில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை சபையில கொண்டு வந்து கலைத்து தீர்வு காண்பதற்காக அந்த ஏனைய விடயம் இணைக்கப்படும். நடைபெறுகின்ற பிரச்சனையை உடனடியாக வந்து கலைக்கிறது. அந்த பிரச்சனையில கதைக்கக்கூடாது என்பதற்காக இந்த இந்திய நடைபெற்ற சபை அமர்வில் தவிசாளருடைய நிகழ்ச்சி நிரலில் ஏனைய விடயம் நீக்கப்பட்டது. அப்போ உடனடியாக கௌரவ உறுப்பினர் தேவராஜன் மற்றும் உபதவிசாளர் சண்முகனா ஆகிய இருவருமே அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள். உடனடியாக அந்த ஏனைய விடயத்தை நிகழ்ச்சி நிரலில் இணைக்கப்படும். ஆனால் அவன் உடனடியாக சொல்வார், இது எக்காரணம் கொண்டும் அது இணைக்கப்பட முடியாது. நீங்கள் அதை ஏனைய விடயத்தை இணைக்கணுமா இருந்தால் அதை பிரேரணை ஊடாக கொண்டு வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஏனைய விடயத்தை நாங்கள் பிரேரணை ஊடாக கொண்டு வந்தால் நாங்கள் மக்கள் பிரச்சனை கலைக்கிற டிசம்பர் மாதம் வரை காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்படும். அடுத்தது இந்த ஏனைய விடயத்தை இவை எந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சி நிலையிலிருந்து நீக்கினான்றது தெரியாது. அதை கேள்வி இருக்கின்ற பொழுது அதுக்கான பதில தாராவே இல்லை. அப்ப ஏனைய விடயம் கட்டாயம் இருந்தால்தான் மக்கள் பிரச்சனையை இந்த இடத்துல கலைக்கலாம். இல்லாட்டி நாங்கள் சும்மா வந்து இந்த தருகின்ற சம்பளத்தையும் இந்த சும்மா வெற்றி காயத்தில் இருக்கிற பிரேரணை தான் நிறைவேற்றி கொண்டு போகவே ஒழிய எந்த விதமான ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு சபையில ஒரு உறுப்பினராகத்தான் நான் இருக்க முடியும். அடுத்தது கடந்த மாத நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள் குறிப்பாக மிக முக்கியமான பிரேரணைகள் கடந்த சபையாளர்களில் நாங்கள் நிறைவேற்றது. குறிப்பாக நெடுங்கனுடைய சந்தை கட்டிடத்தை அதாவது 2 வாயில் அமைக்க கொண்டு ஒரு பிரேரணை கொண்டு வந்தாங்க. 10 கொண்டு கழிவு நீக்கப்பட கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் அறநெறி கல்வி நிலையத்தை ஞாயிற்றுக்கிழமை 7 மணிலேருந்து 2 மணி வரை கட்டாயம் வந்து தனியார் கல்வி நிலையங்கள் 2 மணிக்கு 7 மணிலேருந்து 2 மணி வரை அறநெறி பள்ளிகளுக்கான கல்வி நிலையத்துக்காக ஏனைய கல்வி நிலைக்கு நிறுத்தி வைக்க கொண்டு வந்து அப்படிலாம் ஏகப்பட்ட பிரேரணைகள் கொண்டு வந்தாலும் இதுவரைக்கும் இதை சேமன தவிசாளர்கள் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. வெறுமனே சுற்றுலா மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று வருகிறாருடைய இதுவரைக்குமான வந்து நாங்கள் 3-4 மாதமாகிறது இதுவரைக்கும் வவுனியா வடக்கில் உறுப்பினர்களுக்கான எந்த வேலைகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. அப்படி செய்தாலும் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இன்றைக்கு வவுனியா வடக்கில் நிறைய ஒரு சில வேலைகள் செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு விலக்கணம் இல்லாத ஒரு பிரதேச சபையை இந்திய பிரதேச சபை தவிசாளர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதுக்கான ஆட்சேபனை நாங்கள் கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதற்கான உரிய தீர்வு கிடைக்காமலே இருக்கிறது. இன்று கூட இந்த கொண்டுவரப்பட்ட நிகழ்ச்சிகளில் கூட ஏனைய விடயம் நீக்கப்பட்டமை மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஏனைய விடயம் இருந்தால் தான் மக்கள் பிரச்சனை பேசலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாரையும் வந்தாங்க. அதுல ஏனைய விடயம் இல்லை என்றால் எந்த அடிப்படையில எந்த இதுல வச்சு நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசுறது. ஆகவே இதுக்கான சரியான தீர்வு வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் 7 பிரதேச உறுப்பினர்கள் நாங்கள் அந்த இடத்துல இருந்து இந்த அமர்விலிருந்து வெட்டி எழுதியிருக்கிறோம். உடனடியாக மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு சரியான ஒரு நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 3வது சபை கூட்டம் ஆரம்பமாக இருந்தது. அந்த விடயத்திலே நிகழ்ச்சி நிரலில் வந்து ஏனைய விடயம் என்ற ஒரு விடயம் வந்து வடமையிட வந்து அதில் வந்து சேர்க்கப்பட்டிருந்தது. சென்ற மாதம் எல்லாம் இருந்தது. இந்த மாத அந்த கூட்டறிக்கையிலே அந்த நிகழ்ச்சி நிரலிலே வந்து அந்த விடயம் வந்து நீக்கப்பட்டிருந்தது. அப்போது கௌரவ உறுப்பினர் தேவராஜன் அவர்கள் அதை சேர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிரகாரம் உபதவிசாளர் என்ற முறையிலே நான் வந்து அந்த விடயத்தை வந்து பிரேரணையாக கொண்டு வந்தேன். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். எனவே நாங்கள் தான் அவரை தலைவராக இந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்தார்களே தவிர மக்கள் வந்து அவரை தலைவராக தெரிவு செய்யும். எங்களை வந்து மக்கள் தெரிவு செய்திருக்கிறாங்க வந்து அந்த வட்டாரத்தில் உறுப்பினர். நாங்கள் அந்த மக்களுக்கு அந்த விடயங்களை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் 7 நாளைக்கு முதல் கொடுத்த பிரேரணையை வச்சு கொண்டு இந்தியா நிகழ்ச்சியினரெல்லாம் முடிக்கலாம். நேற்று நடந்த விஷயத்தை வந்து இன்றைக்கு கதைக்கணும், முந்த நாள் நடந்த விஷயத்தை இன்றைக்கு கதைக்கணும்னு சொன்னால் அந்த ஏனி அப்படியே என்று பெற வேணும். உதாரணமாக சொன்னால் கனாராங்கம் தெற்கில் உள்ள ஒரு குழாய்க்கிணறு வந்து ஒன்று பேரை நடந்திருக்கு.
அந்த உறுப்பினருக்கு தெரியும் நல்லபடியாக அப்படி நடந்ததாக உனக்கு ஆட்சி இதை அப்படி சொன்னால் அவர் அந்த விஷயத்தை ஏனிய விடயத்தை கதைக்கணும் அப்படின்னா கதைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த ஏனிய விடயத்தை நாங்கள் கொண்டு வந்த காரணம் என்ன, மக்கள் நலன் கருதி நாங்கள் சில விடயத்தை உடனடியாக கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் அதை பிரேரணையாக கொண்டு வந்து நான்